MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். 5 ஸ்பீஷீஸ் வச்சிருக்கோம். ஒன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் வந்து Siamese crocodile சொல்லலாம். இது நம்ம நேட்டிவ் கிடையாது. இது ஒரு ஆப்பிரிக்கன் ஸ்பீஷீஸ். லைக் ஒரு சிங்கிள் ஸ்பீஷீஸ்க்கு அதோட பாடி பேட்டர்ன் இருக்கு. அது ஸ்னவுட்டு, அதோட பாடி எப்படி எந்த அளவு சைஸ் வேரியேஷன் அதெல்லாம் வச்சு டிஃபர் பண்ணலாம். அதோட குணாதிசயம் அதுல ஏதாவது மாற்றம் அப்படின்றது ஒரு அரகன்சி பார்க்கலாம். அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் இன்னொரு ஸ்பீஷீஸ்க்கும் டிஃபர் ஆகும். இது கொஞ்சம் அரகண்டா இருக்குமா? இது கொஞ்சம் அரகண்டா தான் இருக்கும். காமா சட்டலா தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரெப்டைல்ஸ் எல்லாமே அதோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாது. லைக் எல்லாமே எனர்ஜி கன்சர்வ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் எல்லாரோட ஆக்டிவிட்டி பார்த்தா ரொம்ப பெருசா இருக்காது. லைக் ரெஸ்டிங் மோட்ல இருக்கும். ஸோ இப்போ ஹண்டிங்னு வந்துச்சுன்னா ஃபுல்லா இறங்கிடும். ஃபுல்லா இருக்கிற எனர்ஜி, ஸ்டோர் பண்ண எனர்ஜி எல்லாமே வச்சு ஹண்ட் பண்ணி சாப்பிடும். சால்ட் வாட்டர் இது ஒன் ஆஃப் த மோர் ஏஜ்டு ரெப்டைல் நம்ம பார்க்ல. இப்போ இதோட லைஃப் டைம் அப்படின்றது எவ்வளோ இருக்கும்? முதல்ல இது பார்த்தீங்கன்னா ஒரு 50+. இந்த பர்டிகுலர் அனிமல் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அந்த மாதிரி உள்ள மீன்கள் மட்டும் தான் சாப்பிடும். மீட் சாப்பிடாது. லைக் அதோட ஹேபிட்டட் என்னன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் கன்சியூம் பண்றது தான். இதுவும் அதே மாதிரி தான், ட்ரீ டுவெல்லர்ஸ் தான். இதுவும் அந்த கிளைகள் பச்சைன்னு இருக்கிற இலைகள் மேல தான் உள்ள இருக்கும். இருக்கிறது தெரியாது. பட் அது இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னா, இது லைட் மைல்ட்லி வெனமஸ்னு போட்டிருக்கும். ராட் ஸ்னேக்கை ஒருத்தங்க சாவடிச்சு கொன்னாலும் அதுவும் இப்போ கேஸ் தான். ஸோ இங்க இகுவானா கார்டன்ல இம்பார்ட்டன்ட் வந்து இகுவானா தான். இதோட நேச்சர் எப்படின்னா லைக் ட்ரீ டுவெல்லிங் தான். டாப் ஆஃப் த ட்ரீ மேல பிரான்ச்சஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிற அனிமல் தான். இல்ல அதுக்கு சண்டை வருமான்னு கேக்குறேன். இப்போ அது கண்டிப்பா அந்த கிரீனரிஸை நிறைய சாப்பிடும். கிரீனரிஸை நல்லா விரும்பும். இதுவே சின்ன இது பாத்தீங்கன்னா லைக் சின்ன இகுவானாஸ் எல்லாம் யங்கர் பீரியட்ல ஒரு இன்செக்ட்ஸை கூட சாப்பிடக்கூடிய ஒரு பிஹேவியர் தெரிஞ்சிருக்கு. இந்த பார்க்ல வந்து ஸ்னேக்ஸ் இல்லாம முதலையும் இருக்கு இல்லையா? ஆமா சார். முதலையிலே நம்ம ஒரு 5 ஸ்பீஷீஸ் வச்சிருக்கோம். ஒன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் வந்து Siamese crocodile சொல்லலாம். இது நம்ம நேட்டிவ் கிடையாது. இது ஒரு ஆப்பிரிக்கன் ஸ்பீஷீஸ். இது நம்மளோட இண்டிஜினஸ் வெரைட்டி கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன ஃபீட் பண்ணுவீங்க? எவ்வளவு நாளுக்கு ஒருக்கா ஃபீட் பண்ணுவீங்க? முதலையும் இட் டிபெண்ட்ஸ். அத கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கு. லைக் வீக்லி ஒன்ஸ் ஃபீட் பண்ணுவோம். இது இப்ப நம்ம நாட்டு முதலை எல்லாம் கிடையாது இல்ல. என்ன வித்தியாசப்படும்? இப்ப நம்ம நாட்டு முதலைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? லைக் ஒரு சிங்கிள் ஸ்பீஷீஸ்க்கு அதோட பாடி பேட்டர்ன் இருக்கு. அது ஸ்னவுட்டு, அதோட பாடி எப்படி எந்த அளவு சைஸ் வேரியேஷன் அதெல்லாம் வச்சு டிஃபர் பண்ணலாம். அது பட் அந்த அதோட குணாதிசயம் அதுல ஏதாவது மாற்றம் அப்படின்றது லைக் அதோட ஒரு அரகன்சி பார்க்கலாம். அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் இன்னொரு ஸ்பீஷீஸ்க்கும் டிஃபர் ஆகும். இது கொஞ்சம் அரகண்டா இருக்குமா? இது கொஞ்சம் அரகண்டா தான் இருக்கும். ஓகே. இந்தியால இருக்கிறது காமா இருக்குமா? அப்படின்னு இல்ல. இது ஒன் ஆஃப் த ஃபீச்சர். ஆனா பாக்கிறதுக்கு ரொம்ப காமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. காமா சட்டலா தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரெப்டைல்ஸ் எல்லாமே அதோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாது. லைக் எல்லாமே எனர்ஜி கன்சர்வ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் எல்லாரோட ஆக்டிவிட்டி பார்த்தா ரொம்ப பெருசா இருக்காது. லைக் ரெஸ்டிங் மோட்ல இருக்கும். எதுக்காக அப்படியே இருக்கு? லைக் இது வந்து கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ். இப்போ நம்மலாம் வார்ம் பிளட்டட் அனிமல்னா இப்போ நம்ம டெம்பரேச்சர் ஏற்றுற மாதிரி நம்ம பாடி ரெஸ்பாண்ட் பண்ணோம். பட் இவங்கெல்லாம் கோல்ட் பிளட்டட்னால லைக் சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் வச்சு தான் அது எனர்ஜி கன்சர்வ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியும் மிச்சம் பண்ணி செய்யும். ஸோ இப்போ ஹண்டிங்னு வந்துச்சுன்னா ஃபுல்லா இறங்கிடும். ஃபுல்லா இருக்கிற எனர்ஜி, ஸ்டோர் பண்ண எனர்ஜி எல்லாமே வச்சு ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஸோ எது தேவையோ அதுக்கு மட்டும் தான் அது யூஸ் பண்ணிக்கும். மற்ற நேரத்துல பேஸ்கிங்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருக்கு. லைக் டே லைட் இருக்கிற சன்லைட் அப்சார்ப் பண்ணி அது ஸ்டோர் பண்ணிக்கும். என்ன பண்ணும்? லைக் எனர்ஜி கன்சர்வ் பண்ணும். சன்லைட்ல இருந்து எனர்ஜி. ஆமா, அது ஒரு டைப் ஆஃப் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ், பேஸ்கிங் சொல்லுவாங்க. அது முதல்ல மட்டும் தான் சொல்றீங்களா இல்ல ஊர்வன எல்லாமே? லைக் இகுவானாவும் பண்ணும், மத்த ரெப்டைல்ஸும் பண்ணும். சோ இப்ப பார்க்ல இருக்கிறதுல இதுதான் பெரிய முதலையா? ஆமாங்க. நம்ம சால்ட் வாட்டர் இது ஒன் ஆஃப் த மோர் ஏஜ்டு ரெப்டைல் நம்ம பார்க்ல.
இது எவ்வளோ 93ல பிறந்தது இல்லையா? எஸ் சார், இது அரௌண்ட் 30 ஏஜ் கிட்ட ஆகுது. இப்போ இதோட லைஃப் டைம் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் முதல்ல இதெல்லாம்? முதல்ல இது பாத்தீங்கன்னா ஒரு 50+. 50+. ஆமா. நார்மலா இந்த கேட்டகரிலாம் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்? ஏன்னா இதுவே இதுல எவ்வளவு போட்டிருக்காங்க 550 kg அப்படின்றது, அதுக்கும் மேல இருக்குமா? இது நார்மல் வெளியிலனா ஹண்ட் பண்ற பொறுத்து வெயிட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். இதை விட அதிகமா கூட ஆகும். வெளியில எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட்டா வளரும். ஸோ இப்போ இங்க இது இந்த முதலையை பத்தி சொல்லுங்களேன். ஸோ கரியல் பாத்தீங்கன்னா லைக் மற்ற crocodile விட இது என்ன வித்தியாசம்னா அதோட ஸ்னவுட்னு சொல்லுவாங்க. ஸ்னவுட்னா அதோட மூக்கு. ஸோ அதோட மூக்கு பாத்தீங்கன்னாலே மற்ற crocodile விட ரொம்ப கூர்மையா ஒரு மாதிரி ஸ்லெண்டரா இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் அனிமல் என்ன ஃபீச்சர் டிஃப்ரென்ஸ்னா மற்றதெல்லாம் மீட் ஃப்ளஷை கன்சியூம் பண்ணும். இந்த பர்டிகுலர் அனிமல் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அந்த மாதிரி உள்ள மீன்கள் மட்டும் தான் சாப்பிடும். மீட் எல்லாம் சாப்பிடாது. மீட் சாப்பிடாது. லைக் அதோட ஹேபிட்டட் என்னன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் கன்சியூம் பண்றது தான். லைக் அதோட ஷார்ப் டீத் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கரியல்ஸ்ல என்னன்னா லைக் செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணலாம். மற்ற crocodiles எல்லாம் செக்ஸ் டிட்டர்மைன் எக்ஸ்டர்னலா பாக்குறது கஷ்டம். பட் இந்த இதுல பார்த்தோம்னா அதோட ஸ்னவுட்ல ஒரு டிப்ல லைக் ஒரு பல்ஜியர் எண்ட் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா லைக் அது மேல்னு சொல்லலாம். ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும், அதை நம்ம ஃபீமேல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம விஷுவலி ஐடென்டிஃபை பண்றது ஒன் ஆஃப் த இது கரியல்ஸ்ல பண்ணலாம். மற்ற முதலையெல்லாம் நம்ம அப்படி விஷுவலா பண்றது கஷ்டம். ஸோ இப்போ இதனுடைய இனப்பெருக்கம் அப்படின்றது எவ்வளவு காலம் இருக்கும்? அந்த மாதிரி எக் லேயிங் அனிமல் தான். லைக் 2 or 3 months எடுக்கும். லைக் இன்குபேஷன் பீரியட் 2 months. ஸோ எக் லே பண்ணி தான் ஹேட்ச் அவுட் பண்ணி வரும். ஸோ இதுவுமே வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ஃபீட் பண்றது எல்லாமே. லைக் இப்போ அடல்ட் ஏஜ் பொறுத்து லைக் 2 or once பண்ணலாமா இல்ல twice பண்ணலாமான்னு டிஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து விஷத்தன்மையே இல்லாத பாம்பு, ரொம்ப பாதுகாப்பான பாம்பு. ஏன்னா இந்த டிஸ்பிளேல இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் மித்ஸ் இருக்கு அப்படின்னு. இந்த கொம்பேரி மூக்கன் இல்லையா அது, இது வந்து என்ன போட்டிருக்காங்க, இது விஷம் உள்ளது, மனுஷனை கடிச்சிட்டு இடுகாட்டுல இருக்கிற உயர்ந்த மரத்துல ஏறி பழி வாங்கும், செத்துட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம், அப்படியெல்லாம் பண்ணுவாரு. இது ஃபுல்லாமே மித்து தான். ஓகே. இந்த மித்ஸ் எல்லாமே உண்மை கிடையாது. லைக் ஒரு பிலீவ் பண்ணி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணது தான். என்ன பேசிக்கா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது மரத்துல இருக்கிறனால அப்படி சொல்றாங்களா? இது பொதுவாவே அதோட ஹேபிட்டட் கிளைம்பர்ஸ் தான். மேல இருக்கிற ட்ரீ டுவெல்லர்ஸ் தான் சொல்லுவோம். ட்ரீ மேல தான் இது இருக்குமே. எவ்வளவு ஹைட்ல இருக்கோ அந்த ஸ்பேஸ்ல தான் இது. ஆமா, இது மொத்த டாப் ரீஜன்ல தான் இருக்குமே. ஓகே. சோ இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு மித். அதோட ஹேபிட்டட் பாத்தீங்கன்னா ட்ரீ டுவெல்ல தான். சோ இது எல்லாமே கட்டுக்கதை தான். ஆமா, அது எல்லாமே அதோட நார்மல் ஹேபிட் தான். பொதுவா பாம்புடைய பார்வை எப்படி இருக்கும்? அதுக்கு கிளாரிட்டி இருக்குமா நம்மள மாதிரி? விஷன் பார்த்தோம்னா நம்ம கலர் எவ்வளவு ஃபுல் வைப்ரண்ட் கலர்ஸ்ல பாக்குறோம். நம்ம வைப்ரண்ட் கலர்ஸ்ல நம்மள மாதிரி அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அது மரத்துல ஏறி வந்து கரெக்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணும் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ராங் பிலீஃப். அதுக்கு எப்படி ஒரு பிளர்ரா இருக்குமா? அது பிளரி விஷனா இருக்கும். ஃபுல்லா ஹீட் சென்ஸ் தான். ஹீட் சென்சரி இமேஜஸ் மாதிரி தான். பார்வையால அதெல்லாம் கிளியர் அண்ட் கட் அண்ட் விஷன் வராது. ஓகே டன். சோ நெக்ஸ்ட் வந்து பச்சை பாம்பு. சோ இதுவும் நிறைய இருக்கும். இதுவும் மரத்தோட கிளைகள் அதுலதான். இதுவும் அதே மாதிரிதான், ட்ரீ டுவெல்லர்ஸ் தான். இதுவும் அந்த கிளைகள் பச்சைன்னு இருக்கிற இலைகள் மேலதான் உள்ள இருக்கும். இருக்கிறது தெரியாது. பட் அது இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னா இது மைல்ட்லி வெனமஸ்னு போட்டிருக்கும். சோ மத்ததை விட இது பாத்தீங்கன்னா விஷம் ரொம்ப இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்ல, பட் கொஞ்சம் % இருக்கு. லைக் அது ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல. ஃபீடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொல்றதுக்கு. சோ இது இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். இது வந்து கண்ணை கொத்தும் அந்த மாதிரி. அதோட மூக்கோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கூட ஒரு கிரவுண்ட் ஒரு பாயிண்டட் இதுல இருக்கு. சோ இது வந்து லைக் மூவ்மெண்ட்டை வச்சு கெஸ் பண்ணி போறது. சோ இது கரெக்டா அந்த கண்ணை கொத்துங்கிறது அது வந்து ராங் பிலீஃப். நம்மளுக்கு கண்ணே அதுக்கு தெரியாது இல்ல. லைக் அது ஒரு மூவ்மெண்ட்டை பார்க்கும், அந்த ஒரு கிளிட்டரி எஃபெக்ட் தெரியும், அவ்வளவுதான். சோ மத்தபடி இது வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ண ராங் பிலீஃப். ஓகே ரைட். அடுத்து வந்து கருப்பு மண்ணுளி பாம்பு குட்டிகள். ஆமா, காமன் சாண்ட் போவா பேபிஸ். இதெல்லாம் மட் கீழ தான் நிறைய பார்க்கலாம். சாண்ட் பரோவர்ஸ் அப்படினு சொல்லுவோம். மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்குமா அது? ஆமா, அதோட ஹேபிட்டடே மண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி. ஓகே. சோ பசும் சாம்பல் நீர் பாம்பு, ஒலிவ் கீல்பேக். நல்ல அக்வாட்டிக் ரீஜன்ஸ்ல பாண்ட், ஏரி இந்த மாதிரி ஏரியால இந்த பாம்பு பார்க்கலாம். தண்ணி உள்ள இருக்கும். நைட் டைம்ல எல்லாம் தண்ணி ஏரி பக்கத்துல எல்லாம் வந்து படுத்துக்கும். மார்னிங் டைம்ல வெளியில இருந்துச்சு போயிடும். மண்ணுளி பாம்பு இதுதான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். இது வந்து வீட்டுல வச்சுக்கிட்டா நிறைய காசு வரும்,
அப்படின்றதெல்லாம். இன்னொன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் மிஸ்பிலீவ் என்னன்னா லைக் போத் ரெண்டு சைட்லயும் போத் எண்ட்ல ஹெட் இருக்குன்னு சொல்லுவாங்க. 6 months ஒரு ஹெட் யூஸ் பண்ணும், 6 months இன்னொரு ஹெட்னு சொல்லுவாங்க. சோ அது கம்ப்ளீட்லி ராங் பிலீஃப் தான். அப்படி நம்பிக்கை உண்டு 6 மாசம் இந்த தலை யூஸ் பண்ணா 6 மாசம் இந்த தலை யூஸ் பண்ணோம் அப்படி கிடையாது. அது ஆக்சுவலி என்னன்னா லைக் அதோட எண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி டெய்ல் வச்சிருக்குன்னா ஹெட் மாதிரி போஸ்ட் பண்ணும். சோ வர பிரேக்கு வந்து லைக் அது ஹெட் தான் நம்மள அட்டாக் பண்ற இதுலதான் இருக்குன்னு ஒரு பிலீஃப காட்டிக்கும். சோ அதுக்காக தான் அதே மாதிரி தான் இருக்குமா? பட் அது சேம் தான். முடியுமா நம்ம? அது சேம் சைஸ் தான், சேம் சைஸா தான் இருக்கும். பட் தலை ஒன் சைடு தான், அது மாதிரி அது நம்ம பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாத அளவுக்கு இருக்குமான்னு கேக்குறேன். லைக் ப்ரே வியூல அதுக்கு அப்படி தெரியும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிச்சிடலாம். எஸ். சோ அதனால இது வந்து இருதலை பாம்பு அப்படிம்பாங்களா? இத அப்படி சொல்லுவாங்க. இட்ஸ் a wrong belief. ஆனா ஓகே ஓகே, எனக்கு இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொன்றிலுமே ஸ்கெட்யூல் 1 ஸ்கெட்யூல் 2 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ என்ன இந்த ஸ்கெட்யூல் 1 என்ன 2 3 4 அதுக்கு மேலயும் உண்டா? லைக் இருக்கு, அது பார்ட்ஸா பிரிச்சிருக்கோம். லைக் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் தேவை, நம்ம இதுல குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குன்னா லைக் அதோட எது முக்கியமான இதுல கருது இருக்குமோ அதெல்லாம் நம்ம ஷெட்யூல் 1 எனக்கு அது பாம்புகளுக்கு சொல்லுங்களேன். இப்போ ஷெட்யூல் 1ல வந்து என்ன இருக்கும்? இப்போ ஷெட்யூல் 1லயே நம்ம பைத்தான்ஸ் ரெட்டிகுலேட் பைத்தான், ராட் ஸ்னேக் கூட நம்ம ஷெட்யூல் 1ல வந்துருச்சு. ஓகே. ஸோ ராட் ஸ்னேக்கை ஒருத்தங்க சாவடிச்சு கொன்னாலும் அதுவும் இப்போ கேஸ் தான். ஸோ ஷெட்யூல் 1 ஸ்பீஷீஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஏதாவது ஆபத்து பண்ணாங்க, ஹியூமன்ஸ் அதுல அஃபெக்ட் பண்ணாங்க, அதை கொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு உடனடி கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்ப ஸ்கெட்யூல் 1ல தான் இருக்குன்னு தெரியாமலே பப்ளிக் என்னெல்லாம் தப்பு பண்றாங்க, அந்த மாதிரி எதெல்லாம் இன்னுமே புரிஞ்சுக்காம ரியாக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் தண்டனைக்குரியது, குற்றம் தெரியாம என்னன்னு பண்றாங்க? லைக் அது விஷ பாம்புன்னு நினைச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் பாம்பை பார்த்தோன்னே எல்லாமே விஷம் தான், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷம் எது விஷம் இல்லைன்னு தெரியாது. சோ அதை என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரூலா எல்லாம் அடிச்சு கொள்ளுவாங்க. அதுவே சட்டப்படி தப்பு தான். இப்போ ராட்ஸ்னிக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா, ரெகுலேஷன் ஆக்ட், நம்ம ராட்ஸ்னிக் கூட ஷெட்யூல் 1 ஸ்பீஷீஸ்ல வந்துடுச்சு. சோ அதை கொன்னா கூட இப்போ சட்டப்படி தண்டனை கொடுப்பாங்க. ஓகே, அதெல்லாம் தெரியாமலே பண்றது, அதெல்லாம் தெரியாம பண்றது. எஸ், அவேர்னஸ் இல்ல. பட் இந்த மாதிரி நம்ம பார்க்ல வந்து ஒன்னு ஷெட்யூல் நம்ம ஏன் பொதுமக்களுக்கு போடுறோம்னா, இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் த ஸ்னேக்ஸ் தான், இதுக்கும் நீங்க மரியாதை கொடுக்கணும். சோ இது நீங்க அஃபெக்ட் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு கண்டிப்பா. ஓகே. சோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஷெட்யூல் 1 அதுல இருந்து 2க்கும் 3க்கும் என்னென்ன வித்தியாசம், எதை பிரிச்சு இப்ப நீங்க சொன்னீங்க அரிய வகை உயிரினம் அப்படின்றதெல்லாம் ஷெட்யூல் 1ல லைக் இம்பார்ட்டன்ட் அனிமல்ஸ், லைக் அதோட பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு பொறுத்து இருக்கு. ஓகே, அதோட பாப்புலேஷன் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எந்த அளவு அது எண்டமிக் ஸ்பீஷீஸா இருக்குமோ அதை பொறுத்து இருக்கு. அதெல்லாம் நம்ம ஷெட்யூல் 1 and 2ல வச்சிருக்கோம். சோ இது என்ன இடங்க? இது செப்பரேட்டா இருக்கு. இது நம்ம இகுவானா கார்டன் சொல்லுவோம் சார். சோ இகுவானா கார்டன்ல என்னன்னா லைக் பீப்புளே லைவா இன்டராக்ட் பண்ணலாம். லைக் அனிமல் கிட்ட போய் பார்த்து அதோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து லைக் லைவா இன்டராக்ட் பண்ற மாதிரி. ஓகே. பட் தொடக்கூடாது, நம்ம எதுவும் பெருசா தொடக்கூடாது. ரைட், போலாங்களா? இந்த நண்பர்கள் பத்தி சொல்லுங்களேன். ஸோ இங்கே இகுவானா கார்டனில் இம்பார்ட்டன்ட் வந்து இகுவானா தான். ஸோ இகுவானா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர் டர்ட்டில் எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ அது கூட நம்ம இந்த இகுவானாவோட ஒரு டெரெஸ்ட்ரியல் லுக் கொடுத்துருக்கோம். இதோட நேச்சர்லாம் என்ன? இது ஏன் அப்போ இது மட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து அடைச்சு வச்சிருக்கோம், இதை மட்டும் ஒரு ஃப்ரீயா வச்சிருக்கிற மாதிரி இருக்கு? இதோட நேச்சர் எப்படின்னா லைக் ட்ரீ டுவெல்லிங் தான். டாப் ஆஃப் த ட்ரீ மேல பிரான்ச்சஸ்ல ஏறி உட்காந்து இருக்கிற அனிமல் தான். இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா டாமினன்ட் ஒன் பார்த்தோம்னா உச்சி கலையில போய் உட்காந்துக்கும். ஓ, அது ஆமா, அது டாமினன்ட்டா இருக்குமா? அத ரூல் பண்ணுமா? டாமினன்ட் பிஹேவியர் மாதிரி உள்ளது டாப் பொசிஷனை எடுத்துக்கும். ஓகே. சோ இது டாப் பொசிஷன்னா அது மேலே ஏறி உட்கார்ந்துக்கும். ஆமா, அதோட எந்த மரத்துல கிளை அதிகமா இருக்கு அந்த மாதிரி இடம் புடிச்சிக்கிறது. ஆமா, அது மாதிரி. இல்ல அதுக்கு சண்டை வருமான்னு கேக்குறேன். இப்போ அது இறங்கிச்சுனா இன்னொரு கண்டிப்பா அந்த ஒரு சண்டை வந்து அந்த டாப் பொசிஷன் எடுக்கிறதுக்கு தான் சண்டை வரும். ஸோ அதை பிலீவ் பண்ணிச்சுன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கர்னு பிலீவ் பண்ணிச்சுன்னா சண்டை போட்டு அது டாப் பொசிஷனும் பிடிச்சிக்கும். கார்ல முன்னாடி சீட்ல யாரு உட்காருதுன்ற மாதிரி ஒரு பிரச்சனை, அது மாதிரி வச்சுக்கலாம். சோ இவங்க எல்லாம் ஒண்ணும் பிரச்சனைக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்களா? இந்த இதுல ப்ராப்ளம் எதுவும் வராது. இந்த ஸ்லைடர் கேக்குறேன். இது ஸ்லைடர் டர்ட். அது என்ன பண்ணும்? அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்குவாங்க. அது ஒரு ஜஸ்ட் நார்மல் பிஹேவியர் தான். ஒரு அக்வாட்டிக்ல ஒரு மத்த விலங்குகள் இருக்கிற மாதிரி அது இருக்கும். ஓகே. இதுக்கு ஃபுட் எல்லாம் என்ன தருவாங்க? இது வந்து ஒரு ஹெர்பிவோர் ஸ்பீஷீஸ். லைக் பச்சை காய்கறிகள், கேரட், இந்த மாதிரி வெஜிடபிள் சாப் பண்ணி வச்சிருவோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணி வச்சிருவோம். சோ அத சாப்பிட்டு தான் இருக்கும். சோ இவங்க எல்லாம் வெஜிடேரியனா? வெஜிடேரியன் சொல்லலாம். ஓகே.
சோ இந்த 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 ஆமையும் அப்படித்தானா? ஆமா வந்து அக்வாட்டிக்கா இருக்கிறதுனால இது மத்த அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ் லைக் மீன் கூட சாப்பிடுற பிஹேவியர் இருக்கு. ரைட். இது வந்து ரெகுலராவே நம்ம ஃபீட் பண்ணுவாங்களா இல்ல அதுவும் வீக்லி ஒன்ஸ் இது அப்படிதான்? இது வந்து டெய்லி ஃபீடர்ஸ். ஓ இது டெய்லி சாப்பிடும். டெய்லி ஃபீடர்ஸ். டெய்லி வச்சிருவோம். சோ அது கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி 3 நேரம். பச்சை காய்கறிகள் நிறைய இந்த கீரை நிறைய சாப்பிடும். சோ அதுக்கு பிடிச்ச ஒரு உணவுனா கீரைன்னு சொல்லலாம். டெய்லி வச்சிருவோம். நமக்கெல்லாம் ஃபேவரட் இருக்கு இல்லையா, இப்ப சிக்கன் பிரியாணி சாப்பிடுறோம் அந்த மாதிரி, அதுக்கெல்லாம் வந்து அப்படி உண்டா? இதை வச்சா இன்னும் ஆக்டிவா சாப்பிடும். இந்த கிரீனரிஸ நிறைய சாப்பிடும். கிரீனரிஸ நல்லா விரும்பும். இதுவே சின்ன இது பாத்தீங்கன்னா லைக் சின்ன சின்ன இகுவானாஸ் எல்லாம் யங்கர் பீரியட்ல ஒரு இன்செக்ட்ஸ் கூட சாப்பிடக்கூடிய ஒரு பிஹேவியர் தெரிஞ்சிருக்கு. லைக் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் யங்கர் as soon as ஹேட்ச் பண்ண பிறகு எக்லேருந்து ஹேட்ச் பண்ண பிறகு ஒரு சில ஃபியூ பீரியட்ல அது இன்செக்ட்ஸை ஃபீட் பண்ணும் அப்படின்னு அப்சர்வ் பண்ணிருக்காங்க. லைக் அப்புறம் வளர வளர கம்ப்ளீட்லி ஹெர்பிவோர்ஸா மாறிடும். அது நீங்க ரியலா பாக்குறீங்க இல்லையா, அதெல்லாம் உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ஏன்னா ரிசர்ச் அப்படின்றது ரொம்ப இன்டெப்தா அவங்க பண்ணிருப்பாங்க. பட் நீங்க பாக்கும்போது ஆமா கரெக்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அதெல்லாம்? லைக் நம்ம யங்கர் பீரியட்ல நம்ம அது பார்த்தது இல்ல. ஓகே. பட் மோஸ்ட்லி அந்த அடல்ட்ஸ்ல பாக்குற வரைக்கும் நம்ம ஹெர்பிவோர்ஸ் நிறைய வெஜிடேரியன் ரிலேட்டட் இதான் ஃபீட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஓகே. MCR Pure Cotton Club formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.